ஹாய். நம்ம வந்து வால்பாறை எபிசோட் 2 பார்க்கலாம் வாங்க. வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து வரும். என்னடா எடுத்தவொடனே இன்பம் துன்பம்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து vlog போடுறப்ப யூடியூப்பில் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம அபி சிஸ்டர் இருக்காங்க, அபி சிஸ்டர் ஹோம் சீசட் வித் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே அந்த யூடியூப் பார்ப்பேன். அவங்களோட ஹஸ்பண்ட் இன்றைக்கி வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனி அவங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து நல்ல தைரியத்து ஆண்டவன் அந்த 2 குழந்தைக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்கள் துவா செய்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை கேள்விப்பட்டதுலேருந்து. நம்ம வந்து வால்பாறையில் வந்து பார்க்கு போயிட்டு உள்ளுக்குள்ளே வந்து குழந்தைகளோட முன்னாடி என்ட்ரன்ஸ் போயிட்டு அங்கே பார்த்தீங்களாக்கா சரியான வெயில். கீழே எப்படி வெயில் அடிக்குமோ அதே மாதிரியே வால்பாறையிலே வெயில் அடிக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ஆனால் வால்பாறையில் வந்து வெளியில் போனீங்களாக்கும் நல்ல வெயில், அந்த மழையோட சூடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாக்கா, அந்த மாதிரி இருக்குது. சில டைம் வந்து மதிய நேரையில் மழை வருது. குழந்தைகளோட கொஞ்சம் முன்னாடி விளையாட விட்டுட்டு அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க 2 அக்கா வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் பார்க்குக்கு வந்துருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் ஃபால்ஸ்லாம் வந்து எங்களுக்காக போட்டு விட்டுருந்தாங்க. அதனால் கொஞ்சம் அங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ வெயில் அடித்தாலும் வால்பாறையோட கிளைமேட்டு தான் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே வால்பாறைன்ட்டு ஒரு ஊர் இருக்குதாண்டே தெரியாது. ஆனால் நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். வால்பாறை வட்டப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். அது கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கடா இந்த பாட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் இப்போதே தெரியுது. நான் அங்கே தான் வந்து மேரேஜ் ஆகி வரப்போகிறேன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து வால்பாறை வட்டப்பாறை அப்படின்னு ஒரு சாங் இருக்கும் பாருங்கள், பாப் சாங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை எல்லோரும் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். அதில் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கூட போட்டிருப்பாங்க. ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு அப்புறம் லவ் பண்ணி அப்புறம் டாக்டர் ஆகி அப்புறம் அந்த பையனை கல்யாணம் முடிக்கிற மாதிரி. அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்டோரி. அந்த பாட்டு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பாட்டு வந்து எல்லாத்துக்குமே போட்டு பார்த்தீங்களா தெரியும், அந்த சாங் பேரை போட்டும். அப்புறம் குழந்தைகளோடு மேலே கூட்டிகிட்டு போய் விளையாட விட்டுட்டு இந்த பச்சை பச்சைன்னு இருக்கிற இடமெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் மெதுவாக நடந்து போயிட்டுருந்தோம். அப்போ பார்த்தீங்களாக்கா தொட்டாசினிங்கி செடி, அந்த செடி பார்க்கவும் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. அதில் கை வச்சோன்னே அந்த செடி சுருங்கும் பார்த்தீங்களாக்கு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இதெல்லாம் பார்த்து ஸ்டிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு குழந்தைங்க அதை வச்சு விளையாண்டுருந்தாங்க. அவனை பக்கத்தில் முள்ளும் கூட இருந்துச்சு, பெரிய முள்ளாக இருந்துச்சு. அது தெரியாமல் என் பொண்ணு வந்து கையை சடக்குன்னு அதில் குத்திட்டா. சரின்னு இப்போ நான் தொட்டு பார்த்தேன். அதில் அதோட இலை வந்து நம்ம தொட்டோன்னே சுருங்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு சின்ன வயசு ஞாபகம் தான் நான் சொல்லலாம். அப்புறம் வந்து அப்படியே போட்டிங் போயிட்டு ஒரு ஆளுக்கு 40 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் 4 பேர் ஒரு போட்டில் போயிட்டு அப்புறம் எங்கள் நாத்தனார் பசங்க 2 பேர் கூட்டிகிட்டு போயிருந்தோம். என் பையனோடு சேர்த்து அவங்க 2 பேர் தனியாக போட்டு போயிருந்தாங்க. அது எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. கிளைமேட் அப்போ பார்த்தீங்களாக்கு வெயிலெலாம் கம்மியாயிடுச்சு, மழை வர மாதிரி இருட்டு கட்டிட்டு வந்துருச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த போட்டில் போகிறக்கும் பார்த்தீங்களாக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு 1/2 hour விளையாடணும் போலேயே இருந்துச்சு. குழந்தைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வால்பாறை வந்தீங்களாக்கா இதில் நல்லா ஃப்ரீயாக விளையாடுற மாதிரி இடம்தான். ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்களாக்கா நிறையா கூட்டம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. போட்டிங் போனோன்னா ரொம்ப லைன் கட்டிட்டு ஒரு 50 பேர் நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே இருக்காது. போனோடனே டிக்கெட் எடுத்துக்கலாம், பிடிச்ச போட்டை காமிச்சு அதில் ஏறிக்கலாம். இது வந்து அம்மா படகு இல்லைன்ட்டு போட்டிருந்தாங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு, இப்போத்தே போட்டே விடுறாங்க. நாங்கள் ஊருக்கு வந்தப்பெல்லாம் போகலான்னு நினைப்போம், ஆனால் போகவே முடியாது. இந்த டைம் ஏதோ மதிய நேரம் போய் பார்த்தோம். அப்புறம் போட்டில் போயிட்டு குழந்தைகளோடு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். எல்லாருமே வால்பாறை வந்தீங்களாக்கு இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் போட்டிங்கில் பெடல் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் என் பொண்ணு நான் தான் பெடல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரே இது. அதனால் நான் கொஞ்சம் இறங்கிட்டு அப்புறம் என் பொண்ணு என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் பெடல் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்பி கொஞ்சம் கூழாங்கல்லாறு போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம்.
வால்பாறையில் வந்து நிறையா அனிமல்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்குறோம். ஒவ்வொரு அனிமல்ஸும் நைட் நேரம்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் பார்க்கையில் அந்த காட்டெருமை வந்து ஃபஸ்ட்டு முன்னாடியே நின்றுருந்துச்சு. அது வந்து அந்த இலையில தேயிலை செடியெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது பார்த்தோன்னே எங்களுக்கு என் பொண்ணுன்னா ரொம்ப பயந்துட்டா. நாங்கள் நல்லா ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், அது கூட அந்த இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்குது. இறங்கி பக்கத்தில் போய் எடுக்கலான்னு ஆசை. ஏதாவது ஒடியாந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே என் குழந்தைகளுக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். பாருங்க, அது காலை வச்சு நடக்கிறத பார்த்து முன்னாடி வந்தோடனே ஐயோ என்னடா இவ்வளோ பெருசு இருக்குதா அப்படின்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. எப்பயுமே என்னடா அனிமல் காலையில் நேரம்லாம் வருமா கால் எடுத்து வைக்கும்போது பார்த்தா அது கால் எடுத்து வச்சு நடந்து வரும்போதே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. சரி ஒன்று நாள் சரி நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி குழந்தைகளுக்கு காமிச்சிட்டு அப்படி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்